அம்மா லோன் கட்ட காசு கட்டல. தினேஷ் அட்டை வாங்கி பீரபத்தில் வச்சிருக்கேன். எடுத்துக்கோமா. ஆ சரி 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 வரேன். இத்தனை வாட்டி கூப்பிட்டாச்சு, நம்ம என்னடா பண்றது? என்ன மச்சான் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சரக்கடிக்கு போறோம், வரியா? சரக்கா? டே அவன் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டான்டா. சரி நீ வா, நீ வந்து சைடு சாப்பிடு. சைட் டிஷ்ஷா? என்ன இருக்கும்? சிக்கன் 65டா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். வா போலாம். இல்ல இல்ல எனக்கு சிக்கனே போதும். சரி வாங்க போலாம். சரி வா. வா, நாங்க எப்படி என்ஜாய் பண்றோம்னு பாரு, வா. வாங்கயா. என்ன மச்சான் நீ சரக்கு அடிக்கலையா? அடிப்பேன்டா. பீர் அடிச்சா உடம்பு போடுன்னாங்க, அதான். அப்படியே குடிக்கிற? தண்ணிலாம் கலந்து அடிக்க மாட்டியா? ஹேய், இது பீருடா. கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதா நீ வேணா குடிச்சு பாரு. ஏய் சீச்சி எனக்குலாம் வேணாம்டா. டேய், அதான் வேணான்றால, விட்றா. குமார், நீ சிக்கன் 65 சாப்பிட்றா. அவன் எங்க தனியா போறான்? அது வேற ஒன்றும் இல்லை, அவன் செம்ம போதே ஆயிட்டாலே விட்டு படம் பார்க்க போயிடுவான். ஏ மச்சான், அந்த சிப்ஸர்ரா. டேய், ஏன்டா டென்ஷனாக இருக்க? வேலைக்கு போகலன்னு வீட்டில் ஒரே டார்ச்சரா. பிஎஸ்சி படிச்சுட்டு வேலைக்கு போனால் 10,000 சம்பளம் தரானுங்க. எம்எஸ்சி படி 18,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறான். எங்கள் வீட்டில் என்னை பிஎஸ்சி படிக்க வச்சதே அதிசயம். 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக பிடிக்கல. 18,000 சம்பளம் வாங்குறவளுக்கு படிக்க வைக்க வசதியும் இல்லைடா. வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு மச்சான். செத்துடலாம் போல இருக்குடா. வாழ பிடிக்கலையா? செத்துலாம் போல இருக்கா? அப்போ நீ அணுக வேண்டிய இடம் டாஸ்மார்க் அனுக்கோ. இந்தா இதை புடி, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஏய் ஒத்த அவனை போய் சரக்கு அடிக்க சொல்ற? மச்சான் இந்த பீரை குடி. ம் 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 பார்க்காத அடி. அட்ரா. என்னடா இப்படி ஸ்மெல் வருது? இல்லைடா எனக்கு வேணாம்டா. அட வாயில் ஊற்றி விடு ப்ரோ. டானிக் குடிக்கிற மாதிரி குடிச்சிடணும், யோசிக்கலாம் கூடாது. என்னடா இப்படி கசக்குது? அதான் சொல்கிறேன்ல, டானிக் கசக்க தான் செய்யும். அது குடிக்கிறதுல அது குடித்தா உடம்பு சரியாகும், இது மனசு சரியாகும். குடி. என்னடா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி மயக்கமா இருக்குடா. போதை ஆயிட்டான். டேய் பாடுறா, உன் கண்ணு எப்படிலாம் ரெட் ஆகுது. ஏய் போங்கடா, எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்க போகிறேன்.
ம். டேய் நான் அரபி இருக்கவே மாட்டேன்ட்டான். சரி விடு விடு, போக தெளிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். டேய் அதை ஏன்டா உடைக்கிற? அதை உடைச்சாதான் மச்சான் எனக்கு சரக்கு அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் எவன் கையில் கல்ல குத்துறதுக்கா? பாட்டில் பொறுக்கிறவன் வந்தால் கூட எடுத்துன்னு போவான்டா, அவனுக்காவது காசு கிடைக்கும். எனக்கு எந்த போதையுமே பத்தல மச்சான். ஆமாம், அச்சது ஒரு பீரு. இந்தா இதை புடி, எப்படி போதை ஏறுதுன்னு பாரு. ஏய் எனக்கு வேணாம்டா, எனக்கு பீரே போதும்டா எப்பா. யார் அவரு? அவரா? நல்ல மனுஷன். மாதம் 25,000 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டி ஒரு புள்ளன்னு நல்லா தான் இருந்தான் ஆள். குடியினால பொண்டாட்டி போச்சு, புள்ள போச்சு, வேலை போய் ஃபுல் குடிகாரனாவே ஆயிட்டான். நல்ல மனுஷன், சரக்கிட்ட வாங்கி கொடுப்பாரு. அண்ணா கிளாஸு. ரெண்டு பேர் இஷ்டம் மச்சான், போதையே இல்லடா. தம்மு வேணா அடிக்கிறியா? இந்தா இதோ குடி. ஐயோண்ணா சரக்கா? சரக்குலாம் நான் அடிக்க மாட்டேண்ணா. நான் ஒன்லி பீர் மட்டும்தான் அடிப்பேன், அதுவும் எப்பயாவது தான் அடிப்பேன். பீர் மட்டும், ஆ. அதுவும் எப்பயாவது. ம். மச்சான், பீர் அடிக்கிறதுலாம் போதையே இல்லை. பீர் அடிச்சுட்டு அது கூட ஒரு சிகரெட் அடித்தா ஏறும் பாரு ஒரு போதை, சும்மா வேற லெவலில் இருக்கும் மச்சான். இந்தா இதை புடி, அடி. ம், என்ன பண்ண இப்போ? இதை பாரு. நல்லா உள்ள இழுத்து வெயிட் பண்ணி அப்புறம் விடுடா, அப்பதான் ஏறுமே. இந்தா. சரி, உள்ள இழுத்து ஏன் வெயிட் பண்ணி விடணும்? உள்ளே இருந்தா பயங்கரமா ஏறும்ல. செத்துடுவடா. சரி மச்சான். நான் குமார், அடுத்த வாரம் ட்ரீட் தான். ஏன் அடுத்த வாரம்னா? இல்லை மச்சான், வார வாரம் ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்த வாரம் நீ வை மச்சான். அதுக்காக என்ன மச்சான், வச்சுட்டா போச்சு. டேய் போய் சரக்கு வேணாடா படா. டேய் போடா, நான் இது வரைக்கும் டாஸ்மாக்லாம் போய் சரக்கு வாங்கினதில்லடா. சரக்கு அடிக்க வரியா? ஆ, எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்துலாங்க. போயிட்டான்.
மச்சான் சிகரெட் அடித்தாலும் அடிக்கும் போதாண்டா போதையாக இருக்குது, அதுக்கப்புறம் போதையே இல்லை. கூலி போடுறியா? எனி டைம் வாயிலே இருக்கும், எப்பவுமே போதை தான். எனக்கெல்லாம் வேணாண்டா. இதுதான் எனக்கு பூஸ்ட்டு. இது இல்லைன்னா எனக்கு வேலையே ஆகாது. ஒன்று போட்டா தலை சும்மா கிர்ன்னு இருக்கும். பூஸ்டா? ஆமாம், பின்ன லாரிக்காரெலாம் இதான் பூஸ்ட்டு. நைட்டு ஃபுல்லாக வண்டியை ஓடணும், தூக்கமாக வரக்கூடாதுன்னா ஒன்று எடுத்து போட்டால் எனர்ஜியாக வண்டியை ஓட்டு போயிட்டே இருக்கலாம். சரி ஒன்று கொடு. அப்படி கேளு. இது எப்படிரா, மேலே வைக்கணுமா இல்லை கீழே வைக்கணுமா? மேலே வை, அப்போ தான் யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி கிர்ரன் தான் இருக்குது. சொன்னேண்ணா. சரி எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் இதை? 10 நிமிஷம். நீ எவ்வளோ நேரம் வைப்ப? 1 hour. ஆமாம், சரக்கு வாங்க காசு எது? வீட்டில் அம்மா லோன் கட்ட காசு வச்சுருக்கோம்ல, ஆமாம். எத்தனை வந்துட்டேன். அடப்பாவி. இவனா உம்முன்னு வரும். என்னடா கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கு? நேற்று வீட்டில் லோன் கட்ட வச்சிருந்த காசு தானே சரக்கு வாங்கி தந்தேன். அது எங்கள் அம்மா கேட்டு கத்தினே இருந்துச்சு, அதான் எங்கள் அம்மாவே அடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் அம்மாவை அடிப்பாங்களாடா? நீ வேற அதே சொல்லாரா, நானே கடுப்பில் இருக்கிறேன். சரி பீர் அடிக்கலாமா? என்கிட்ட அந்த காசும் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் சொல்லு. என்கிட்ட எல்லாம் தாண்டா உன்கிட்ட கேட்குறேன். சரி உங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்கு? 50 ரூபா இருக்குது. எதுக்கு? இல்லை என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அதை வச்சு ஒரு பீர் கூட அடிக்க முடியாதா? ஒன்னே யாரா பீர் அடிக்க சொன்னது? நம்ம கோட்டு வாங்கலாம்டா. ஹாட்டா? ஹாட்டில் நான் அடிக்க மாட்டேன் இவனே. டேய் என்னடா ஹாட்டு கூலிங்னு? எல்லாமே சரக்கு தான். இதில் 45%, அதில் 8%, அவ்வளோதான். நீ ஒரு பீரில் ஆகிற போதைய நான் ஒரு கட்டிங்லேயே ஆகிடுவேன். என்னடா சொல்கிற? சரிண்ணா சொல்லு, வாங்கிட்டு வரேன். நான் குமாரே அடிக்கலாமா? நான் இது வரைக்கும் அடித்ததே இல்லை. ஏய் வாங்கிட்டு வந்துட்டோம், அப்புறம் சும்மா டென்ஷன் பண்ணாத. குமாரே அடிக்கிறோம். புடி குமாரு. என்னடா இப்படி ஸ்மெல் வருது? மூக்க மூடி நான் அட்ரா. ஏய் என்னடா இப்படி காட்டுது? இந்த ஊருக்கு எனக்கு அப்போதான் செட் ஆகும். என்ன குமாரு மஜாவாகுதா? பயங்கரமாக இருக்குது, பயங்கர மஜாவாக இருக்குது. டேய் என்னங்கடா, எவனும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. சரி சரி எனக்கு ஒரு கட்டிங்க ஊற்று. மச்சான் எல்லாரும் வாரம் வாரம் காசு போட்டு தான் சரக்கு அடிக்கிறோம், இல்லை சொந்த காசை போட்டு தான் அடிக்கிறோம். ஆனால் நீ ஒரு தடவை தான் வச்ச, அதுவும் 3.5 மாதத்துக்கு முன்னாடி. ஏய் என்னடா அவன் போகிறான்? ஏ வெர்றா. போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என்ன தலை இங்கே வந்து உக்காந்துன்னு இருக்க? சும்மா தான் தலை. என்ன கதையா இல்லை சிக்கமா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டென்ஷன் அவ்வளோதான். டென்ஷனா? நம்ம இருக்கிற இடத்துல டென்ஷன் இருக்கக்கூடாது. டா இது அடி, டென்ஷன்லாம் சிட்டாக பறந்து போயிடும்.
ஞாத்தல பீடியை கொடுக்குற பீடியா? டேய், பீடியில் சுட்டின கிசாடா. கிசானா கிசானா ஜாயிண்ட்டு. ஜாயிண்ட்னா கஞ்சாடா. கஞ்சாவா தலை அதெல்லாம் வேணாம் இந்தா. டேய், டென்ஷனாக வேற இருக்கன்ற 2 இழுப்பிலு சரியாயிடும். ஒன்றும் ஆகாது இல்லை. ஒன்றும் ஆகாது. ஐயோ இதுக்கு சிகரெட்டே தேவலாம் போல. ஒன்றுமே ஆகல. அடி அடி தலை பேசாம. தலை என் ஹார்ட் பீட்டு துடிக்கிற சவுண்டு எனக்கே கேட்குது தலை. நான் தலை கிசாவா இருக்கா? உண்மையிலே தான் தலை பயங்கரமான போதை, பயங்கர கிசாவா இருக்கு. ஏன் தலை சிரிக்கிற? நீ ஏன் தலை சிரிக்கிற? வெள்ள தலை அதுவா வருது. எனக்கு தெரியல தலை. என்ன ஒரு 10 ரூபா இருக்குமா? என்ன ஒரு கட்டிங் வாங்கி. பாட்டில் பொறுக்கிறவன் வந்தால் கூட எடுத்துன்னு போவான்டா. அவனுக்கு அது காசு கிடைக்கும். ஏய் ஏய் ஆ? யார் இது? தெரியல மச்சான்.
ஏய் 2 பீர் அடிச்சு யாரே விளையாடா இந்தா இதை குடி. ஐயோ நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேண்ணா பீர் மட்டும்தான் அதுவும் எப்பயாவது ம் பீர் மட்டும். ஆ அதுவும் எப்பயாச்சும். பீர் மட்டும். அதுவும் எப்பயாச்சும். பீர் மட்டும். அதுவும் எப்பயாவது. அட வாயில ஊத்தி விடு ப்ரோ. டானிக் குடிக்கிற மாதிரி குடிச்சிடணும், யோசிக்கலாம் கூடாது. இந்தா இதை புடி அடி. புள்ளி போடுறியா? எனி டைம் வாயிலே இருக்கும், எப்பவுமே போதை தான். ஒரு பீரில் ஆகிற போதைய நான் ஒரு கட்டிங்லேயே ஆயிடுவேன். டேய் டென்ஷனாக வேற இருக்கேன்ற 2 இழுப்பிலு சரியாயிடும். அடி, அடி, தலை பேசாம.